நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துகிற தேவன். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாச்சும் சொல்லலாமா? நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்புறம் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீதியின் வலது கரத்தினால் பிள்ளைகளை தாங்கும்படியாய் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடும். சிறு பிள்ளைகளும் நல்ல கரங்களை தட்டி, நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுவோம். சின்ன பிள்ளைகளும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன் என்று சொல்லிப்பாங்க. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். அல்லேலூயா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அருமை சிறு பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் மகிமைப்படுத்துவார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனை, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே என்று சொல்லி நான் பாட்டேன். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. அல்லேலூயா. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அவர் யுத்தத்தில் வல்லவர். பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பாடு. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. ஆண்டவர் சிறு பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு ஆராதிக்க நம்மளுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வார்த்தை சொல்லும் பொழுது நீங்க ஆமேன்னு சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்கல? ஆமேன். ஆமா, நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி முடிச்ச உடனே நீங்க என்ன சொல்லணும்? ஆமேன். ஒரு 3 வார்த்தை சொல்ல போறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நல்ல கரங்களை தட்டுவோமா பிள்ளைகளுக்கு? கர்த்தர் அவர்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் உண்மையின் தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு முடிந்தால் அப்படியே இருக்கிற இடத்துல நீங்க முழங்கால் படியிடலாம். நம் பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? நீங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க போறீங்க. அப்படியே அர்ப்பணிச்சு எல்லாரும் இவர்களுக்காக செபிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக. அன்றைக்கு சாமுவேல் ஓடி ஓடி போய் ஏலி தாத்தாட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, நான் என்ன செய்யணும்? அப்ப ஏலி தாத்தா சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். எல்லா சின்ன பிள்ளைகளும் கண்ணை மூடிக்கோங்க, எல்லாரும் அப்படியே கை கூப்பிக்கோங்க. எல்லா பெரியவங்களும் இவங்களுக்காக அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எஸ் கோடி கோடி வாழ்வனுக்கு இயேசு ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுக்காக, கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளைகள், ஆண்டவர் நம்ம குடும்பத்துல கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி ஏசப்பா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தின் சொந்தமா, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டேன். இந்த பாதத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமான. ஆமாண்டவரே, அனைத்தையும் ஆளுகிற தேவன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன ஆண்டவர். அருமை பிள்ளைகளையும் எங்களையும்
நீர் சுவாமி உம்முடைய மறைவிடத்தில் வைத்து காத்துக் கொள்கிறதற்காக நன்றி. பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எல்லாரும் சொல்லட்டும், இயேசு கைவிடா, இயேசு கைவிடா, உலகமே என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடா, உலகமே என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடா. சொல்லுங்களேன். Jesus never fails, Jesus never fails, Jesus never fails, Jesus never fails. Men of the world may let you down, but Jesus never fails. Men of the world may let you down, but Jesus never fails. இயேசு கைவிடா, இயேசு கைவிடா, இயேசு கைவிடா, இயேசு கைவிடா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஜாஷுவாவுக்கு கொடுத்த வார்த்தை பிள்ளைகளுக்கும் உரித்தாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் சிறு பிள்ளைகளுடைய சிறப்பு ஞாயிறாக, குறிப்பாய் வேர்ல்ட் சண்டே ஸ்கூல் டே மற்றும் கேர்ள் சைல்ட் டேவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அவர்களுக்கான சிறப்பு நிகழ்வுகளை நாம் காண இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 நிகழ்வுகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். பிகினர், பிரைமரி, ஜூனியர் திருப்பி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அடுத்து சாங் ஒரு பாடுறாங்க. ஸோ முதலாவது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி நீங்கள் வைத்திருப்பீர்கள். முதலாவது பிகினர், ஒளி வீசும் ஆண்டு, இயர் ஆஃப் சைனிங் 2025 இருக்கிற நேம்ஸ் ஆஃப் மந்த்தை வந்து அவங்க நமக்கு முன்பாக செய்து காண்பிப்பார்கள். ஜனவரி ஒளி வீசுவார், ஏம்பி பிரகாசி உன்னோடு என்றது, கத்தோடு மகிமை உண்மை உழித்தது. ஏசாயா 61. பலி உண்மையில் ஒளி வீசுவோம், உலகத்திலே வந்து எந்த லகாசி பிக்கிற அந்த அம்மையான ஒளி. யோவான் 7:9. மார்ச் விடுதலையின் ஒளி வீசுவோம். கர்த்தராகிய நான் உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:7. Month of April. Shining the glory, in him was life, the life was light of men. John 1:4. மே மாதம் வழிகாட்டும் ஒளி வீசுவோம், ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 12:36. June, shining of knowledge. For it is the God who said, let the light shine out of the darkness, who has shown in our hearts the glory, the light of the knowledge of the glory of God in the face of Christ. 2 Corinthians 4:6. அன்பினோடு சூழம் தன் சகோதரன் எடுத்தல், அம்மு குடிவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன் இடத்து இடரல் ஒன்றும் இல்லை. 1 யோவான் 2:10. August, signing the good news. This is a message we have heard from him and declare to you. God is light.
In him there is no darkness at all. 1 John 1 verses 5. Set above us, signing the fellowship. But if we walk in the light, as he in the light, we have fellowship with one another. And the blood of Jesus Christ and his Son cleanses us from all sin. 1 John 1:7. After birth, shining the witness, while he was still speaking, a bright cloud covered them, and a voice from the cloud said, "This is my son, whom I love. With him I am well pleased. Listen to him." Matthew 17 verses 5. நவம்பர் நிலைவாழ்வு தரும் ஒளி வீசுவோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றால் யோவான் 8:12. December, shining the salvation. Walk while you Jesus said to them, "The light is with you for a little longer. Walk while you have the light, lest the darkness overtake you. He who walks in the darkness does not know where he goes." John 12:35. மிக அழகாக நேம்ஸ் ஆஃப் மந்த் இயர் ஆஃப் சைனிங் 2025 சொன்ன பிள்ளைகளுக்கு நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக பிரைமரி செக்ஷன் இருக்காங்களா? ஓகே, பிரைமரி செக்ஷன் கோரியோகிராஃபி. ஒரு பாடலுக்கு, மிக அழகான ஒரு பாடலுக்கு கோரியோகிராஃபி பண்ண. சின்ன சிட்டுக்குருவியே உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி உன்னை அழகாக படைச்சது யாரு? இந்த உலகத்தையே படிச்சிருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார். இந்த உலகத்தையே படிச்சிருக்கிறார். சின்ன சிட்டுக்குருவியே சின்ன சிட்டுக்குருவி ஆசரக எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஐயோ
சிட்டுக்குருவி ஆமான் சிட்டுக்குருவி அது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ, இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 la 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 la. தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன். குறிப்பாக நம்மளை பழைய நினைவுக்கு கொண்டு போன பிள்ளைகளை நல்லா கரங்களை தட்டுவோமா. இந்த பாடலை நினைவுபடுத்தினாருங்க. குறிப்பாக பிள்ளைகள் எல்லாரும் ஆடினாங்க. அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருந்து அந்த அந்த இதில் நின்ற பிள்ளைகளுக்கு நல்லா சிறப்பாக கரங்களை தட்டுவோம். ஏன்னா அதை தூக்கிக்கிட்டே நிற்கணும். வெரி குட், தேங்க்யூ. அடுத்ததாக ஜூனியர் சோலோ சாங் அஜய் ஜெயக்குமார் இப்பொழுது ஒரு சோலோ சாங் அவர் பாடுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு போடும் மரபாக உம்மை பேராவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. ஒரு போடும் மரபாக உம்மை பேராவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே. சிறுவந்தோ துணையோடு செல்ல பிள்ளை போல் காட்ட உரிமை தந்தையோனக்கு உயிரோடே ரூபால் என்றும் உரிமை தந்தையோனக்கு உயிரோடே ரூபால் என்றும் ஒரு போடும் மறுவாத உம்மை பீராவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகனே. ஒரு போடும் மடவாக உம்மை பீராவிருக்க உனக்கென்ன குறையுண்டு மகளே. தேங்க்யூ. ஒருபோது மறவாத உண்மை பிதாவிருக்க என்ற அருமையான பாடலை பாடின அஜய்க்கு நன்றி. அடுத்ததாக ஜூனியர் சார்பாக கர்த்தரின் நாமங்கள் ஹீப்ரு வேர்சன் அண்ட் தமிழ் வேர்சனை நம்முடைய மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் சொல்வார்கள். கர்த்தரின் நாமங்கள். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், ஏகோவா இரே, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏகோவா ஷாலோம், சமாதானம் தரும் கர்த்தர், ஏகோவா ஷம்மா, கூடவே இருக்கும் கர்த்தர், ஏகோவா ராஃபா, சுகம் தரும் கர்த்தர், ஏகோவா நிசி, ஜெயம் தருகிற கர்த்தர், ஏகோவா மெக்காதீஸ், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், ஏகோவா ஓசேனோ, உருவாக்கும் கர்த்தர், ஏகோவா ஏலோகிம், எங்கும் நிறைந்த கர்த்தர், ஏகோவா இட்சிட்கேனோ, நீதியின் தேவன். சிறப்பாக கர்த்தரின் நாமங்களை சொன்ன பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக சாங் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் டீச்சர்ஸ் படிப்படியாக முன்னேறுவேன் என்ற பாடலை அவர்கள் பாடுவார். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் டீச்சர்ஸ் ஒரு ஸ்பெஷல் சாங்.
உன் திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்காது பலிக்காது. ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங் ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங் 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 ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங் ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங் 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 ஜிங். நன்றி. இன்னைக்கு உள்ள தலைப்பு வந்து திராட்சை செடிகளும் கொடிகளும், செடியும் கொடிகளும் என்ற தலைப்பு. நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி அந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய திருச்சபையை குறித்து நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு வருகிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் சர்ச் இஸ் அ மிஷனல் சர்ச். நம்முடைய திருச்சபை ஒரு அருட்பணியை மையமாக கொண்டிருக்கிற அருட்பணி திருச்சபை என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆகையினால இன்னைக்கு இருக்கிற இந்த கொடுக்கப்பட்ட இந்த பகுதியை நம்ம அருட்பணியினுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பீயிங் அ மிஷனரி, எங்கே பேசினாலும் இந்த மிஷன்ஸ் தான் வெளியே வருது. ஏன்னா வேற வழி இல்லை, அதை குறித்து தான் பேசி ஆகணும். ஆனால் இந்த திருச்சபையினுடைய நோக்கத்தை, நம்முடைய திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்த நோக்கமும் இதில் சேர்ந்து வரும்போது ரொம்ப உற்சாகமாக அதை பற்றி பேசலாம்னு யோசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அனுப்புகிற ஆண்டவர். எங்களை அனுப்புனார். நிறைய நம்ம திருச்சபையிலிருந்து நிறைய பேர் வெளியிடங்களுக்கு போயிருக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அனுப்புகிற ஆண்டவர். He is a missionary God. அதனால தான் அவர் வந்து தன்னுடைய சொந்த மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புனார். He is a sending God. எங்களை அனுப்பி இருக்கிறார். இன்னும் நிறைய பேரை ஆண்டவர் அனுப்பணும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் நிறைய பேர் இன்னும் சுவிசேஷத்தை கேள்விப்படாமல் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய அன்பை அறியாது இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இன்னும் மக்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். புறப்பட்டு போங்கள் என்ற கட்டளையை ஆண்டவர் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஆகையினால மிஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ஆண்டவர் அனுப்புகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து எம்பவர் பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய பலன் இல்லாம இந்த ஊழியத்தை எங்க இருந்தாலும் நம்ம இருக்கிற இடங்கள்ல, நாட் ஓன்லி மிஷனரிஸ் பட் ஆஸ் அ ஒர்க்கிங் பீப்புள், எந்த இடத்துல நாம வேலை செய்கிறோமோ அந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறார். நாம வேலை செய்கிற இடம் ஒரு பணித்தளம், நாம இருக்கிற இடம், நாம வசிக்கிற இடம் ஒரு பணித்தளம். அந்த இடத்தை நம்ம மறந்து போய்விடவே கூடாது. ஊழியம் இங்க நடக்கிறது இல்ல, திருச்சபையில ஊழியம் நடக்கிறது இல்ல, திருச்சபைக்கு வெளியே தான் ஊழியம் நடக்குது. அதுதான் நம்முடைய திருச்சபையுடைய நோக்கம். ஆகையினால நம்ம இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம ஏதாகிலும் செய்ய வேண்டும். அந்த நோக்கத்துல தான் நம்ம இந்த பகுதியை நம்ம வாசிக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகம், நாம் வசிக்கிற உலகம், நம்முடைய தங்கி இருக்கிற இடங்கள், நம்ம வேலை பார்க்கிற இடங்கள், நம்ம படிக்கிற இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்குகிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருக்குது இல்லையா? ஆகையினால the dire need of people, இது எல்லாம் நம்மளை வந்து அருட்பணி செய்வதற்கு நம்மளை மோட்டிவேட் பண்ண வேண்டும். சரி, the church is God's chosen instrument for the continuing ministry of Jesus on earth. ஜான் ஸ்டார்ட் என்ற தேவனுடைய மனிதன் இவ்விதமாக சொன்னார். ஆண்டவருடைய திருப்பணியை, ஆண்டவர் விட்டு சென்ற, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பணியை தொடர்வதற்காக, தொடர்ச்சியாக செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உபகரணம் தான் திருச்சபை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய அர்ப்பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுல நாம ரொம்ப நோக்கமாக, அதனுடைய அதே ஒரு எண்ணத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வேதாகமத்தை யோவான் 15 நாம் வாசிக்க கேட்ட யோவான் 15 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மிக வேகமாக ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த திராட்சை செடியும் கொடிகளும் என்ற அந்த தலைப்பை எடுத்த உடனே எனக்கு ஒரு தலைப்பு ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்குரிய செய்திக்கான தலைப்பு தி சீக்ரெட் ஆஃப் எஃபெக்டிவ் மிஷன்ஸ். ஒரு பலனுடைய அல்லது ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய, அது ஒரு பயனுள்ள ஒரு அருட்பணியை செய்வதற்கான ரகசியம், அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். அது நம்ம வந்து இந்த நாள்ல நம்ம யோசிக்க போகிறோம். 3 தலைப்பின் கீழே நம்ம யோசிக்க போகிறோம். நீங்க நம்முடைய இந்த நவம்பர் மாதத்திலிருந்து நம்ம டிசம்பருக்குள்ள போக போறோம். ஒரு நல்ல அருமையான ஒரு அக்கேஷன் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேக பிள்ளைகளுக்கு, நம்முடைய அருகாமையில வசிக்கிறவர்களுக்கு, நாம இருக்கிற இடங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. கிறிஸ்மஸ் சீசன், ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலம். அது ஒரு அருமையான ஒரு அருட்பணியின் ஒரு அங்கம். அதுல இந்த நாட்கள்ல செய்வதற்கும், நம்ம எல்லாரும் நாம் அதில் இன்வால்வ் பண்றதுக்கும், ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த செய்தி ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனாக அமையும் என்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. சரி, இப்ப யோவான் 15 அதிகாரத்தில் ஒரு சிறிய பின்னணியை நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக சீஷர்களுக்கு குறித்து ஒரு
ஒரு ப்ரீச்சிங் ஆண்டவர் கொடுக்கிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு, எல்லா சீஷர்களுக்கும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 14வது அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்கோர்ஸ், அந்த இடத்துல ஒரு டீச்சிங் ஒன்று கொடுக்கிறார். அதுல 14ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? நீங்க கலங்காதீங்க, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி ஆரம்பிச்சு ஆண்டவர் தான் போக போற காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். அடிக்கடி அவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா இந்த காரியத்துல, இந்த 4 அதிகாரத்துல அவர் மிக முக்கியமாக வலியுறுத்துவது என்ன அப்படின்னா, நான் போக போறேன், அதனால இந்த ஊழியத்தை, நான் விட்டு செல்கிற இந்த ஊழியத்தை நீங்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு அதை சொல்லுகிறார். அந்த பின்னணியத்துல தான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் வருது. அதே நோக்கத்தோட நம்ம பார்க்கணும். 2வது பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த திராட்சை செடி கொடிகள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த திராட்சை செடி கொடிகளும் ஒரு யூட்டிலிட்டேரியன் ஒரு பிளான்ட் இல்லையா, அது ஒரு பயன்பாடை எதிர்பார்த்து ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு இது. திராட்சை செடி எதுக்கு வைக்கிறாங்க? அந்த கொடியிலிருந்து என்ன வரணும்? திராட்சை பழங்கள் வரணும், கனி வர வேண்டும், பலன் இருக்க வேண்டும். there should be some result, there should be some expectation. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்யறாங்கன்னா இதை குறித்து ஆண்டவர் இந்த ஊமையை குறித்து சொல்லுகிறார். சரி, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் நற்குல திராட்சை செடி, நீங்க தான் ஒரு திராட்சை தோட்டம், யூ ஆர் காட்ஸ் வினியார்ட் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் அழைத்தார் நம்முடைய பிதா. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு நல்ல ஒரு திராட்சை, ஒரு நல்ல இடத்தை வாங்கி அதுல நான் திராட்சை தோட்டத்தை நான் நாட்டினேன், அதுல இருந்து நான் நிறைய நல்ல பழங்களை, நற்குல பழங்களை நான் எதிர்பார்த்தேன். ஆனா என்ன ஆயிற்று? அந்த பழங்களை கொடுக்கல, அது கசப்பான பழங்களை கொடுத்தது என்று நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நம்ம வாசிக்க நேரம் இல்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம். எரேமியா 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்துல இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மிஷனரி பணியை குறித்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்கிறது சங்கீதம் 80வது சங்கீதத்துல, ஏசாயா 49வது அதிகாரம். இந்த மாதிரி நீங்க இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க நல்ல ஒரு திராட்சை தோட்டமாக பழங்களை கொடுத்து அட்ராக்டிவா மற்ற சுத்தி இருக்கிற ஜாதிகள், ஜனங்கள், நாடுகள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி, இந்த ஆண்டவர், இஸ்ரவேலின் ஆண்டவர் மிக பெரியவர், அவர்தான் உண்மையான ஆண்டவர், அவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு நாடாக ஆண்டவர் அவங்களை தேர்ந்தெடுத்தார், ஒரு குழுவாக தேர்ந்தெடுத்தார். ஆனா அவங்களால அதை செய்ய முடியல. ஆண்டவருடைய நோக்கத்தை அவங்க மறந்து போனாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? 1வது வசனத்துல, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த நோக்கத்துல இருந்து தவறின இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நானே உண்மையான இஸ்ரவேல், சரியா? நானே உண்மையான இஸ்ரவேல். நீங்க தவறி போனீங்க, அந்த நோக்கத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க. ஆனா அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். யார் மூலமாக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. என்னிலே ஆண்டவருடைய பிதாவினுடைய அருட்பணி தொடரப்போகிறது, கனி தரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு திருச்சபையாக நாம் அமர்ந்திருக்கிற நாம எல்லாருமே ஆண்டவரிலே இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம எல்லாருமே, அந்த கொடிகள் நம்ம மூலமாக ஆண்டவருடைய அந்த பணி தொடர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அந்த கனி கொடுக்கிற அந்த ஒரு காரியம் தொடர வேண்டும், ஆண்டவருடைய திருப்பணி தொடர வேண்டும், நாம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பணியானது இன்னும் எஃபெக்டிவா செயல்படுறதுக்கு தான் இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? 3 காரியங்களை நான் சொல்றேன். நீங்க ப்ரொடெக்டட், இந்தியாக்குள்ள ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்றது, திபெட்டியன் கேம்ப் ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா. அங்க எந்த ஃபாரினர்ஸ், வெளிநாட்டவர்கள் யார் வந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பேப்பர் கேட்பாங்க. அந்த பேப்பருக்கு பேரு PAP என்று சொல்லுவாங்க, ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட் என்று சொல்லுவாங்க. இந்தியாவில் வேற எந்த இடங்களுக்கு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த பேப்பர் வெளிநாட்டவர்கள் கொடுக்கணும். இன்னைக்கு என்னுடைய தலைப்புல இருக்கு அந்த PAP, அந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1வது காரியம் ப்ரூனிங். ப்ரூனிங், சுத்தம் செய்வது. இது ஒரு எஃபெக்டிவ் மிஷனுக்கான ஒரு ரகசியம். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். ஆண்டவருடைய அருட்பணியை இன்னும் பலனுள்ளதாக செய்வதற்கு அந்த கொடிகள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். கொடிகளானவைகள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும். They should be pruned. அதுதான் 1வது காரியம். 2வது காரியம், இந்த கொடிகள் திராட்சை செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அது அபைடிங் என்கிற வார்த்தை அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரிமைனிங் என்ற வார்த்தை அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். நிலைத்திருப்பது 2வது காரியம். 3வது காரியம்,
praying, ஜெபிப்பது. இந்த 3 காரியத்தையும் நம்ம சுருக்கமா பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ PAP-யை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ப்ரூனிங், அபைடிங் அண்ட் praying. இந்த 3 காரியமும் ஆண்டவருடைய அருட்பணியை எஃபெக்டிவாக, இன்னும் பலனுள்ளதாக, இன்னும் விளைவு நிறைந்ததாக செய்வதற்கு இந்த 3 காரியங்கள் நமக்கு உதவி செய்யும். முதலாவது காரியம் ப்ரூனிங். வசனம் 2வதுல இருந்து அது தொடங்குறத நம்ம பார்க்கிறோம். யாராவது 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிக்கிறீங்களா? இந்த 2 வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய திராட்சை தோட்டக்காரர், த கார்டனர், த ஃபார்மர், ரொம்ப கவனத்தோடு அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற செடிகள்ல ஒட்டிட்டு இருக்கிற அந்த செடியில ஒட்டிட்டு இருக்கிற கொடிகளை சுத்தம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கனி கொடுக்கிறதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக, கனிகளை இன்னும் அதிகமாக மாற்றுவதற்காக அவர் சுத்தம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ த ப்ரூனிங், கட்டிங் ஆஃப் அன்வான்டட் திங்ஸ், அதை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துல இந்த திராட்சை தோட்டம் ரொம்ப காமனான ஒரு காரியம். எல்லாரும் திராட்சை தோட்டம் வாங்குவாங்க. திராட்சை தோட்டம் இஸ் a symbol of pride. திருச்சபையில அவங்களுடைய டெம்பிள்ல, எருசலேம் தேவாலயத்துல, 2வது முறையாக கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்துல அந்த சிம்பல், திராட்சை கொடிகள் அந்த பழங்களோடு சேர்ந்து சிம்பல் பொறிக்கப்பட்டிருக்குமா. எதற்காக அப்படின்னா, அவங்களை அடையாளப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கிறவங்க என்று சொல்வதற்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற ஒரு உவமை, அடிக்கடி பார்க்கிற ஒரு காரியம். இந்த திராட்சை தோட்டத்துல இந்த செடிகள் ஒவ்வொன்றிலையும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது எல்லாத்தையும் சுத்தம் செய்வாங்களாம். அது ரொம்ப வழக்கம். நம்முடைய இதுலயும் நமக்கு குரோட்டன்ஸ், நம்ம வளர்க்குற எல்லா மரங்கள், செடிகள் இதெல்லாம் நம்ம ப்ரூன் பண்ணுவோம். அந்த ப்ரூன் பண்ண செடிகளை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அந்த ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற செடிகளை பார்த்தா எப்படி இருக்கும்? மொட்டையா இருக்கும். அதான் நான் சரியான வார்த்தை. பார்க்கறதுக்கு மொட்டையா இருக்கும். அது ரொம்ப விரும்பத்தக்க ஒரு ரூபம் அதுல இருக்காது. சரியா? The process of pruning is a painful process. சரியா? Cutting of things, நிறைய காரியங்களை சுத்தம் செய்வது, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, திருச்சபையில இருந்து சுத்தம் செய்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அந்த கடினமான ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஆனா அது எதற்கு உதவி செய்கிறது? a painful path that helps us towards growth. வளர்ச்சிக்கு நேராக அது வழி நடத்துகிறது. அததான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை வெட்டி எரியும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எது தேவையில்லாத காரியங்கள் அது வெட்டி எரியலை அப்படின்னு சொல்லி சொன்னா, பழங்களுக்கு கொடுக்க வேண்டிய, வரவேண்டிய அந்த போஷாக், வரவேண்டிய அந்த சத்து, அந்த ஊட்டச்சத்து, இதெல்லாம் பழங்களுக்கு வராம வெறும் இலைகளுக்கு போயிடும். இலைகள் தான் அதிகமா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போயிடும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் ஆண்டவருடைய அருட்பணியை செய்வதற்கு ஆயத்தமாகும் போது, ஆண்டவருடைய அருட்பணியை செய்வதற்கு இன்னும் விளைவுகளோடு செய்வதற்கு நாம் ஆயத்தமாகும் போது, ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சுத்தம் செய்யலாம்? இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, பட் இட்ஸ் a preparation. சுத்தம் செய்வது பனிஷ்மெண்ட் கிடையாது, இட்ஸ் a preparation. ஆரோக்கியம் இல்லாத வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லாத வளர்ச்சி, நிறைய காரியங்களை வளர்ந்துருப்போம், அதெல்லாம் தேவையில்லாம இருக்கும். இது எதுக்கு தேவையில்லாம இந்த கொடி இங்க போயிட்டு இருக்கு, கட் பண்ணிடுவோம். இந்த கொடியில இந்த இடத்துல இருக்கிற இந்த இலைகள் மஞ்சளா மாறிடுச்சே, வறண்டு போயிடுச்சே, கட் பண்ணிடுவோம். இப்படின்னு சொல்லி பல நோக்கங்களோடு அன்வான்ட் காரியங்களை நாம கட் செய்வது போல, வெட்டி எடுப்பது போல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெட்டி எறிய வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அப்படியே மெதுவாக உள்ளுக்குள்ள நுழைந்து விட்ட சில பெருமையான காரியங்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில நம்மளாவே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில புகுந்து விட்ட பாவ பழக்க வழக்கங்களா இருக்கலாம், கவன சிதறல்களா இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்மை திசை திருப்புகிற காரியங்களாக இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் சுத்தம் செய்ய வேண்டும். அதை சுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை வரவைப்பதற்கு ஆண்டவர் பெருமையை வெட்டி எடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கம்பேஷனை கொண்டு வருவதற்கு, இரக்கத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கம்ஃபர்டான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சம்டைம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும்.
சொகுசான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அதை எடுத்து விட வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நம்முடைய விசுவாசம் வளர்வதற்கு பல நேரங்களில் ஆண்டவர் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டியது இருக்குது. வெற்றியை சில நேரங்களில் ஆண்டவர் வெட்டி எடுக்க வேண்டி இருக்குது. சில நேரங்களில் தோல்விகள் வரும்போது என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி யோசிக்கிறோம். இது எல்லாமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு மிஷனரியாக என்னுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள், இது எல்லாத்திலையும் ஆண்டவர் சுத்தம் செய்ய விரும்புகிறார். அப்படி செய்யும் போது நாம இன்னும் அதிக பயனுள்ளவர்களாக பலனுள்ளவர்களாக கனிகளை கொடுக்க முடியும் என்பதை, அதற்காக வழிகளை கொடுக்கிறார், சவாலான சூழல்களை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க சுத்தம் செய்யுங்க, ப்ளீஸ் ப்ரூன் மை லைஃப் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை நாம் இந்த காலையில நம்ம ஏறெடுத்தோம்னா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் சொல்கிற ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வசனம் 4:5 சொல்கிறார். கரெக்ட். இப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நிலைத்திருங்கள் என்கிற வார்த்தையை திரும்பமா சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திராவிட்டால், நிலைத்திருந்தால் என்கிற வார்த்தை திரும்பமாக வரதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் அபைடு என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரிமைன் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரேக்க பதத்துக்கு மெனோ என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மெனோன்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க அர்த்தம் அப்படின்னா, ஸ்டே கனெக்டட், ஸ்டே கனெக்டட், ஓகே, ஸ்டே இன் யூனிட்டி, ரிமைன் இன் யூனியன், சேர்ந்து இருப்பது, ஒன்றித்து இருப்பது, தொடர்பிலே இருப்பது என்கிற பதங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரோட கூட இருக்கிற உறவிலே நிலைத்திருப்பது, இதுதான் அதனுடைய அர்த்தம். கொடியானது செடியில என்ன செஞ்சிருக்க வேண்டும்? ஒட்டி இருக்க வேண்டும். இட் ஹேஸ் டு பி அட்டாச்டு வித் அந்த பிரான்ச், இல்லையா? கிளை அந்த கொடியில நிலைத்திருக்கணும். எப்ப வெட்டி எடுக்கிறோமோ அப்பவே அதற்கு வறட்சிக்கு நேராக போயிடும். மிக குறுகிய காலத்துல வறண்டு போய்விடும். அதுல எந்த ஒரு பலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச்ட். அப்படிப்பட்ட ஒரு கனி, அதுல இருந்து கனியை நம்ம எதிர்பார்க்க முடியாது என்பதை பார்க்கிறோம். கொடியானது திராட்சை செடியிலே ஒட்டி இருக்க வேண்டும், அப்பனாதான் அது பழம் கொடுக்க முடியும். இப்ப சீஷர்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறதுனா, சீஷர்கள் இடத்துல நீங்க எப்பொழுதும் என்னிடத்துல உயிரோட்டமான ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அது அனுதின ஒரு தொடர்பு. இட்ஸ் a daily ongoing relationship with our Lord Jesus Christ. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உயிரோட்டமான ஒரு உறவை. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் என்று சொன்னதுனால, நான் ஒரு இஸ்ரவேலனாக பிறந்திருப்பதனாலேயே நான் என்ன செய்கிறேன்? நான் கனி கொடுக்க முடியும். The lineage, நான் இஸ்ரவேலனாக என்னுடைய பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில நான் ஆண்டவருடைய திராட்சை தோட்டமாக நான் நாட்டப்பட்டிருப்பதனாலே நான் ஆட்டோமேட்டிக்கா நான் கனி கொடுத்துருவேன். நான் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து விடுவேன். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் உறவை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவை அவர் மையப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த உறவு நமக்கு எப்படி இருக்குது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இஸ் இட் an ongoing relationship? ஒவ்வொரு நாளும் நாம ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒரு உறவா இருக்குதா? இந்த லைட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இங்க சாண்டிலியர் லைட் இருக்குது, இங்க நிறைய விளக்குகள் தொங்கப்பட்டிருக்குது. இந்த லைட் எல்லாமே அந்த சோர்ஸ்ல கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? எந்த வெளிச்சமும் வராது. அப்படிதான் இருக்கும். ஆண்டவரோடு கூட உறவிலே இல்லாத எந்த ஒரு கொடியும் விளக்கிலே வெளிச்சம் வராத விளக்குகளை போலதான் இருக்கும். நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணாலும் இந்த சாண்டிலியர் லைட்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அழகாக இருக்கும், ஆனால் பலன் இல்லாமல் இருக்கும், வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு நிறைய திருச்சபையில் இருக்கிற நிறைய மக்கள், எங்களுடைய திருச்சபையை நான் யோசித்து பார்க்கிறேன், நான் அங்கே போயிட்டு இருக்கிற திருச்சபை மக்கள், நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில நிறைய அழகான காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனா அதனால எந்த பலனும் இல்லை. திருச்சபைக்கும் பலன் இல்லை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பலன் கிடையாது. இப்படிப்பட்ட விளக்குகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மிஷன் வித்தவுட் அபைடிங் இஸ் த lamps without current.
பிஸி, நிறைய தொடர்புல நிறைய காரியங்களுக்கு வருவாங்க, நிறைய ஊழிய காரியங்களில் ஈடுபடுவாங்க. ஆனா எந்த ஒரு வல்லமையும் இல்லாத படிக்க, எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாத படிக்க ஒரு வாழ்க்கை இருக்கும். இப்ப எப்படி நிலைத்திருப்பது? ஆண்டவருடைய அன்பிலே எப்படி நிலைத்திருப்பது? ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவிலே எப்படி நிலைத்திருப்பது? அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது மதிய வேளையிலோ, எந்த வேளையில உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை வாசித்து, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறார், ஆண்டவர் இந்த நாட்களில் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்பது, அது நமக்கு நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும். இரண்டாவது காரியம், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்கும் போது ஆண்டவருடைய அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்கிறோம். கனிகள் வர தாமதிக்கும் போது, ஒரு சில நேரத்தில் கனிகள் வர்றதுக்கு தாமதமாகலாம், நம்ம எதிர்பார்த்த விளைவுகள் வருவதற்கு தாமதமாகலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்பிக்கையோட காத்திருப்பது, இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக, அந்த உறவின் மூலமாக, உயிரோட்டமான உறவின் மூலமாக, அவரோடு பேசுவதன் மூலமாக, அவர் சொல்வதை கேட்பதன் மூலமாக நாம் இந்த உறவிலே தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு உயிரோட்டமான உறவை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏமி கார்மைக்கலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் டோனாவூர் பகுதியில் அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க. அந்த 55 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள் அவங்க படுத்த படுக்கையிலே தான் இருந்தாங்க, எங்கேயும் போக முடியல. அப்போ அவங்க பல நேரங்கள் அவங்க யோசிப்பாங்க, என்ன இப்படி வந்து நான் இந்த என்னுடைய நாட்டை விட்டு நான் வெளியே வந்து கடல் கடந்து இங்க வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாம நான் இப்ப இருக்கிறேனே, 20 years ஆஃப் பெட் ரிடன் லைஃப், என்ன செய்ய முடியும்னு அடிக்கடி யோசிப்பாங்களாம். ஆனா அந்த சூழலையும் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த உறவில அவங்க வந்து தொய்ந்து போகவே இல்லை. நிறைய பாடல்களை அந்த நாட்களில் எழுதினாங்க, நிறைய கட்டுரைகளை எழுதினாங்க, புத்தகங்களை எழுதினாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க வர்ற மக்களோடு கூட படுத்த படுக்கையில இருந்தே அவங்க நேரம் செலவழித்தார்கள். இந்த 20 ஆண்டுகள் அவங்க செய்த அந்த ஊழியம், அதற்கு முன்னதாக செய்த அவங்களுடைய 35 ஆண்டுகள் ஊழியத்தை காட்டிலும் மிகுந்த வல்லமையுடையதாக இருந்தது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. ஏன்னா அதனுடைய விளைவாக இன்றைக்கு வரைக்கும் டோனாவூர் அந்த ஐக்கியம், டோனாவூர் ஃபெலோஷிப் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. மிஷனரி ஸ்கூல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க எழுதின கட்டுரைகள், அவங்களுடைய புத்தகங்கள் இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. பெட் ரிடன் லைஃப், ஆனா இட் வாஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல். வை? பிகாஸ் ஷீ வாஸ் அபைடிங் இன் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அந்த உறவிலை அவங்க தொய்ந்து போகவே இல்லை. ஆண்டவரோடு கூட பேசுவதில், அவர் என்ன சொல்கிறார் கேட்கறதுல, ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியாவது எழுதி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் சொல்லி அவங்க எடுத்த முயற்சிகளில தொய்ந்து போகவே இல்லை. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கொடுக்கிற உறவிலே இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மூன்றாவது ஒரு காரியம், பிரேயிங். நான் சொன்னேன், ப்ரூனிங், அபைடிங் அண்ட் பிரேயிங். ஜெபித்தல் ஒரு பலனுள்ள ஒரு அர்ப்பணிக்கான ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஜெபம். நீங்க இங்க அமர்ந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய எல்லாரும் தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யாராவது இங்க அமர்ந்திருக்கிற யாராவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஜெபத்துல குறைவுபட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சரியா ஜெபம் பண்றது இல்லை இந்த நாட்கள்ல அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். இது என்ன அப்படின்னு சொன்னா, when we pray, நாம ஜெபிக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, the prayer becomes a channel of effective missions. ஒரு சீரிய முறையில ஒரு பலனுள்ள ஒரு அருட்பணியை செய்வதற்கு நம்முடைய ஜெபங்கள் வாய்க்காலாக அமைகிறது என்று சொல்லுங்க. இட்ஸ் a channel என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாங்க. நிலைத்திருப்பதையும் இந்த ஜெபிப்பதையும் ஆண்டவர் தொடர்படுத்துகிறார். abiding and praying goes together. ஜெபம் இல்லாம நிலைத்திருக்க முடியாது, ஆண்டவரோடு கூட உறவுல நிலைத்திருக்காம நம்மளால ஜெபிக்க முடியாது. இது ரெண்டும் கனெக்டட், சரியா? அப்ப உண்மையான ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்தோடு ஒன்றி இருக்கும். நாம் வாசிக்க கேட்ட அந்த 7:8 பாத்தீங்கன்னா பிரேயர் குறித்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, வாட் எவர் வி ப்ரே, அது வந்து ஆண்டவர் நமக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரியான ஒரு ஜெபத்தை இன்னைக்கு நாம செய்கிறோம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
ஆண்டவருடைய சித்தத்தோடு ஒன்றி இருக்கிற ஒரு ஜெபம். என்னுடைய பிரேயர் அல்ல, என்னுடைய ஜெபம் அல்ல. நீங்க நம்ம நிறைய ஜெபம் ஏறெடுக்கிறோம், நிறைய பிரேயர்ஸ் நாம செய்றோம், நிறைய நம்முடைய அந்த சப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை நிறைய நம்ம கொடுக்கிறோம், நம்முடைய வாஞ்சைகளை நாம் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய எல்லா வாஞ்சைகளும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கேட்கிறத ஆண்டவருடைய சித்தமா இல்லாம கூட இருக்கலாம். அதையும் புரிந்து கொண்டு ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஆன்சர் பண்ணுகிறாரு, சில நேரத்தில் ஆண்டவர் ஆன்சர் பண்றதில்லை, பதில் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான உறவு, அதுதான் முக்கியம். அப்போ அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடியானது, அதற்கு அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன், கொடியானது என்ன கேட்கும்? யோசிச்சு பாருங்க, கொடி, திராட்சை செடியில நிலைத்திருக்கிற அந்த கொடி என்ன கேட்கும்? என்னெல்லாம் கேட்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். நான் இப்படிதான் கேட்டு எழுதியிருக்கிறேன். அதற்கு தேவையானதை மாத்திரமே கேட்கும். அதுக்கு என்ன தேவை? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறதுக்கு சத்து வேணும், தண்ணீர் வேணும், அந்த ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ் வேணும். இந்த எல்லா சத்துகளும் அந்த வேர்ல இருந்து மேல வந்து வரும்போது அது எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் கனிகள் மேல மரும், இல்லையா? இதை தவிர்த்து வேற ஏதாவது கேட்குமா? தேவையில்லாத காரியத்தை கொடிகள் கேட்காது. கொடிகளாக அமர்ந்திருக்கிற நாம ஆண்டரோட கூட நினைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம கேட்கிற எல்லாமே நமக்கு தேவையானதாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், தேவையில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நம்முடைய then our prayer will be more meaningful. நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது our prayer will be more meaningful. ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஜெபங்களாக இருக்கும். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் யோசித்து பாருங்க. What do we pray these days? நம்ம இந்த நாட்களில் நம்ம என்ன ஜெபிக்கிறோம், என்ன ஜெபத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. கொடிக்கே நன்றாக தெரியும், தேவையில்லாததை கொடியானது கேட்காது. ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் போது நம்முடைய ஆசைகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள் இது எல்லாமே மாறுகின்றன, எல்லாமே சேஞ்ச் ஆகும். இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஒரு நாள்ல ஒரு பிரேயர் பண்ணியிருப்போம், ஆண்டவரே இது தாங்க சாமி, ஆண்டவரே இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லியிருப்போம். ஆஃப்டர் சம் டைம் we understand அது தேவையில்லை. So our prayer life should be changed, keep on changing. It's a dynamic relationship. அது தொடர்ந்து மாறுகின்ற ஒரு உறவாக அது இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய அருட்பணியை ஆண்டவருடைய மையத்துல கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய பிரேயர் அல்ல, ஆண்டவருடைய ஜெபம் என்னவா இருக்கும், ஆண்டவருடைய வாஞ்சை என்னவா இருக்கும். இந்த நாட்கள்ல வரப்போகிற இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நான் என்ன ஜெபத்தை நான் செய்ய வேண்டும், புதிய ஆண்டுக்காக நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது நான் என்ன மாதிரியான ஜெபத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, என் குடும்பத்துக்காக நான் எப்படிப்பட்ட ஜெபத்தை நான் செய்ய வேண்டும், அதுக்கு நாம என்ன செய்வோம், ஆயத்தமாகும். நம்முடைய முயற்சிகள் தோற்கும் போது, பல வேளைகளை நாங்கள் இந்த ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய காரியங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய ஜெபம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நீங்க செயல்படுங்க, வேற வழியில் எனக்கு ஒன்றும் தெரியல, ஆண்டவரே நீங்க செயல்படுங்க. ஸோ அவர் பிரேயர் கீப்ஸ் சேஞ்சிங். நம்முடைய ஜெபத்தையே அது மாற்றுகிறது, ஆண்டவர் செயல்படுறதுக்கு அது விட்டு கொடுக்கிறது. ஜெப வாழ்க்கை நம்முடைய தரிசனத்தையும், ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு வச்சிருக்கிற அந்த தரிசனம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த தைரியம், இது எல்லாத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா தெளிவுபடுத்துகிறது. நம்ம தெளிவாக ஆண்டவருடைய வல்லமையை பெற்று நாம் ஊழியம் செய்யறதுக்கு உதவி செய்கிறது. திருச்சபையுடைய வரலாற்றை பார்க்கும்போது ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து படிக்காம இருக்க முடியாது. அதுதான் ஸ்காட்லாந்து தேசத்துல ஜான் நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதர். இந்த ஜான் நாக்ஸை குறித்து திருச்சபை மறுமலர்ச்சியினுடைய அந்த வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து நிறுவப்படுவதற்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அவர் ஒரு கேத்தலிக் பிரீஸ்டா இருந்தவர். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையினால தொடப்பட்டு புராட்டஸ்டன்ட் மதத்திற்கு மாறியவர், டினாமினேஷனுக்கு மாறியவர். அவருடைய வாழ்க்கை ஜெபத்தினால அப்படியே சூழப்பட்டிருந்தது என்று சொல்லி எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க. He was a man of prayer. ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஜெபம் அவருடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமாக இருந்தது. Prayer was the essence of his life. Prayer was his breath. அவருடைய மூச்சாக இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, ஒரு கிளாசிக்கல் பிரேயர், அவர் ஜெபித்த ஒரு ஜெபத்தை இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஜெபம், லார்ட் கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் லெட் மீ டை. இந்த பிரேயர் எழுதி வச்சிருக்கிறாங்க. லார்ட் கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் லெட் மீ டை. ஆண்டவரே எனக்கு ஸ்காட்லாந்து தேசத்தை நீர் தாரும், இல்லை என்றால் நான் மரித்து போகிறேன்
என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். வாட் அ வண்டர்ஃபுல் பிரேயர். இன்னைக்கு ஆண்டவருடைய அருட்பணியை நம்முடைய திருச்சபையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த மாதிரியான வல்லமையுள்ள ஜெபங்கள் நமக்கு தேவை இல்லையா? இத்தனை மையங்களை ஆண்டவர் 31 மையங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1400க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உங்க எல்லாரையும் எங்களுடைய திருச்சபைக்கு தாரும், இந்த எல்லா குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபைக்கு தாரும், இந்த 1800 குடும்பங்களும் எங்களுடைய திருச்சபையில வரணும் ஆண்டவரே. இப்படி எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, ஆங்காங்க நடைபெற்று கொண்டிருக்கிற எங்களுடைய ஜேஎம்சி ஊழியங்கள் மூலமாக எல்லா சென்டர்லையும் இந்த மொத்த மதுரையும் ஆண்டவரே, உம்முடைய இந்த மொத்த மதுரையும் எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபித்திருக்கிறோமா? இப்படியெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ஆண்டவருடைய இருதய துடிப்பு, இது ஆண்டவருடைய இருதய துடிப்பு. அதை தான் நாங்க அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இந்த மொத்த டிபெட்டன் செட்டில்மெண்ட்டும், இந்தியாவில் இருக்கிற 45 டிபெட்டன் செட்டில்மெண்ட்ஸும் ஆண்டவரே உம்முடைய சொந்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்றோம். நடக்குமா நடக்காத ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது, செய்ய வேண்டியது ஆண்டவர். ஆனா இந்த ஜெபம், இந்த வாஞ்சையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்களை இந்த நாட்களில் நாம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக சுத்தம் செய்வது, the pruning process, it prepares us for the mission. நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நிலைத்திருப்பது, abiding in Christ, it actually empowers. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவு நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஜெபிப்பது, ஜெபம், prayer, it actually propels us, நம்மை உந்தி தள்ளுகிறது முன்னால். இந்த நோக்கத்தோடு கூட வருங்காலங்களுக்கு நம்ம ஆயத்தமாவோம். இன்னும் பலனுள்ள ஒரு அருட்பணி திருச்சபையாக, இன்னும் அநேகரை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிற ஒரு திருச்சபையாக, இன்னும் அநேக மிஷனரிமார்களை அனுப்புகிற ஒரு திருச்சபையாக நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசிய காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அருட்பணி உம்முடைய இருதய துடிப்பு ஆண்டவரே. திருச்சபையின் வரலாற்றிலே நாங்கள் படிக்கும் போது ஆண்டவரே, திருச்சபையை ஆண்டவரை கட்டுவதற்காக வந்த மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரே, அவருடைய கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக சுத்தம் செய்யப்பட்டது, பலவிதமான இழப்புகள், தியாகங்கள் வழியாக அவருடைய வாழ்க்கை சுத்தம் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக கர்த்தாவே, அவர்கள் உம்மிடத்திலே நிலைத்திருந்தார்கள் சுவாமி. உம்மோடு இருக்கிற உறவிலே நிலைத்திருந்தார்கள், உம்மை மறந்து விடவில்லை, திரும்பி போகவில்லை. நீ கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்கள் சுவாமி. திருச்சபை மறுமலர்ச்சியை நோக்கி நடைபெற்று ஆண்டவரே, அவர்களுடைய ஜெபங்களுடைய வாயிலாக, அவர்களுடைய ஆண்டவரே அந்த விசுவாசமுள்ள ஜெபத்தின் வாயிலாக இன்றைக்கு திருச்சபை ஆண்டவரே தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையும் சிஎஸ்ஐ நல்ல சமாரியன் திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு அருட்பணி திருச்சபையாக, ஒரு எஃபெக்டிவ் மிஷனல் சர்ச்சாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திலே தாழ்ச்சி ஜெபிக்கிறோம் சாமி. அப்படிப்பட்ட சபையின் அங்கத்தினர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெண் பிள்ளைகள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்தியாவில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல வாழுகிற பிள்ளைகளுக்கு மேல தெய்வீக பாதுகாப்பு கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உங்களுடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் மேல இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் காதார கேட்ட உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் PAP, ப்ரூவிங், அபாய்டிங், ப்ரேயிங். ஆண்டவரே, இன்றைக்கு வழிகளை ஏற்றுக்கொண்டு எங்களை சுத்தம் செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாய் உம்மோடு உறவு கொண்டு உம்மில் நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலனுள்ள ஊழியம் செய்வதற்காக, தனிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தை எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாய் அநேக வேண்டுதல்களோடு ஏக்கங்களோடு கூட வந்திருக்கிற எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு கவலைகளோடு வெளியில சொல்லப்பட முடியாத வேதனைகளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான பாதுகாப்பை, பரிபூர்ணமான சமாதானத்தை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அருமை ஐயா சொன்னது போல, ஜான் நாக்ஸ், ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லை என்றால் நான் மரிக்கிறேன் சொன்னது போல, முத்துப்பட்டி கிளை சபை எங்களுக்கு தருவீராக.
கணேசபுரம் பகுதியை எங்களுக்கு தருவீராக. 31 ஜேஎம்சி மையங்களை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த மதுரை பட்டணத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவரே நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பன் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு சோதனை பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவே. ஆமென். தேவ பராமரிப்புக்குள் நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் தங்களை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட வழிநடத்துவாராக.